நீங்கள் பஞ்சபக்ஷி ராசி பலன்களை தொடர்ந்து நம்ம www.panjabakshi.co.in அப்படிங்கிறதுல உள்ளே போய் பார்த்துக்கலாம். அதையும் அடுத்த வருடத்திலிருந்து புத்தகத்துக்கு பதிலாக இந்த வெப்சைட் தான் இயங்க போகிறது. தேவைப்படுவோர் இந்த வெப்சைட்டில் போய் லாகின் பண்ணி பார்த்துங்க. அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே. அருமையான ஆடிப்பெருக்கு 3/8/2026 அருமையான ஆடி மாதம் 18ஆம் நாள். அதான் ஆடிப்பெருக்கு. அதாவது இந்த ஆடிப்பெருக்குக்கு எவ்வளவோ நல்ல விஷயங்கள் உண்டு. புது வெள்ளம் புகுந்து வரக்கூடிய நாள். எங்கே புகவே மாட்டேங்குதா? அதான் கர்நாடகாவிலேருந்து சட்டை போட்டாங்களே. எத்தனையோ முதலமைச்சர் கர்நாடகா வந்திருக்கிறாங்க. நம்ம டி.கே. சிவகுமார் வந்ததுக்கப்புறம் பிடிவாதம் முடிகிறாரு. காவேரி என்னமோ அவருக்கு மட்டுமே உற்பத்தி ஆகிற மாதிரி முதல்ல ஒரு சட்டம் கொண்டு வாங்கய்யா. இந்த பஞ்சபூதங்கள் எதுவுமே எந்த மாநிலத்துக்கும் எந்த நாட்டுக்கும் சொந்தமில்லை அப்படின்னு கொண்டு வாங்க. காற்று, நிலம், நீர், நெருப்பு, ஆகாயம். இப்போ வானத்தை யாராவது போய் இது பண்ணிக்க முடியுமா? இதை எனக்கு தான் சொந்தம் அப்படின்னு சொல்ல முடியுமா? ஆனால் இந்த தண்ணியை மட்டும் அப்படி என்ன பண்ண போறீங்க? எங்களுக்கு தண்ணி கொடுக்கல, உங்களுக்கு என்னையா பிரச்சனை? அதனால பஞ்சபூதங்கள் என்பது இயற்கை நமக்கு கொடுத்த வரம். இதை என்ன மாநிலமா பிரித்து வச்சுக்கின்னு நான் கொடுக்க மாட்டேன், நீ கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி இது என்ன பழக்கம்னு வேணா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இத்தனை பேருடைய சாபத்தை பெறுகிறார்கள். அது எப்படி நல்ல விஷயமா மாறும்னு எனக்கு தெரியல. ஆடி பெருக்கு இந்நேரம் தண்ணி புது வெள்ளம் புகுந்து ஆடி மாதம் நம்ம எல்லாம் இங்கே வாழ்வதற்குத்தான் நதி ஓடுகிறது. ஓடும் நதியை யாரும் தடுக்கக்கூடாது. நீங்க பஞ்சபூதங்களை தடுத்தவர்கள் பிரபஞ்சத்தால் பாதிக்கப்படுவார்கள். இந்த மாதிரி தரமாட்டேன் பஞ்சபூதங்களை பாதிப்படைய செய்தவர்கள், இவர்களுக்கு இதை தரமாட்டேன் என்று சொன்ன முன்னாள் முதலமைச்சருடைய நிலைமையெல்லாம் யோசித்து பாருங்கள். சாமி, யாருமே நிரந்தரல சாமி. 50 வருஷம் கழிச்சு இப்படி ஒரு பேர் கூட யாருக்கா ஞாபகம் இருக்குமான்னு தெரியாது. கர்நாடகாவுக்கு 50 வருஷத்துக்கு முன்னாடி யார் சிஎம் இருந்தாங்கன்னு இப்போ கேளுங்க, யாருக்கா தெரியுமா? தமிழ்நாட்டுக்கு கேட்டாலே யாருக்கும் தெரியாது. எல்லாம் இருக்கிற வரைக்கும் தான் சாமி இந்த அரசியல், பதவி, பட்டம், புகழ் எல்லாம் போயிடுச்சுன்னு வச்சுங்களேன். அள்ளி கொடுத்தவன் ஞாபகத்திலே இருக்கான். அள்ளி கொடுத்தான் பார்த்தீங்களா? அவங்களாம் ஞாபகத்தில் தான் இருக்காங்க. எம்ஜிஆர் சேர்த்து எத்தனை வருஷம் ஆச்சு? 40 வருஷம் ஆச்சு. இன்னும் எம்ஜிஆர் இந்திய லெவலில் எம்ஜிஆர் தெரியாத யாராக இருக்காங்களா? ஏன்னா அள்ளி கொடுத்தவங்க, அவ்வளோதான். அந்த மாதிரி வாழ்ந்துட்டு போங்க. இப்போ என்னத்தை போய் இப்போ தமிழ்நாட்டுக்கு தண்ணி விட்டா என்ன உங்கள் ஊரை நான் குறைஞ்சா வரப்போகுது. அதனால் தமிழ்நாட்டுக்கு தண்ணி கிடைக்க வேண்டுமென அனைவரும் பிரார்த்தனை செய்து கொள்ளுங்கள். தயவு செய்து இதை வச்சு இன்னும் எத்தனை வருஷத்துக்கு தான் இதை தமிழ்நாட்டில் அரசியல் பண்ணுவீங்கன்னே தெரியல. எனக்கு புரியவே மாட்டேங்குது. நான் சின்ன பையனாக இருக்கும்போது காவிரி பிரச்சனை ஓடின்னு இருக்குது. காவிரி ஓடுதோ இல்லையோ, காவிரி பிரச்சனை ஓடிட்டு இருக்குது. அதனால் காவிரியாவது ஓடட்டும்னு வேண்டிக்கிங்க, பிரார்த்தனை பண்ணுங்க. மக்களுக்காக நல்லது செய்யணும்னு நினைங்க இதுக்கு மேலேயாவது. அதனால் எங்களை வச்சு எவ்வளோ நாள் தான் எங்களை வியாபார பொருளாகவே பார்ப்பீங்கன்னு எங்களுக்கும் தெரியல. இத்தனை கோடி மக்களை வச்சு எவ்வளோ நாளைக்கு தான் அரசியல் பண்ணுவீங்கன்னு எங்களுக்கு புரியல. அதனால் தயவுசெய்து இந்த அரசியலில் அந்த அரசியல் கட்சிகள் விட்டு மனிதநேயத்தோடு உழைக்க வேண்டும். அன்பர்கள் அனைவரும் நல்லபடியாக மழை பெஞ்சு, கர்நாடகாவே தாங்காத அளவுக்கு மழை பெஞ்சா என்ன பண்ணுவாங்க? அப்போ திறந்து விடக்கூடாதுன்னு தமிழ்நாடு ஒரு சட்டம் போடுதுன்னு வச்சுக்குவோம். இப்போ நிறைய மழை பெஞ்சிருச்சு, இந்த அணையை திறக்கலைன்னா உடச்சிட்டு போயிடும் அப்படின்னு ஒரு வந்துருச்சுன்னு வச்சுக்குவோமே, என்ன பண்ணுவோம்? அவங்கள என்ன குடிச்சிருவாங்களா? எல்லா தண்ணியும் திறந்து விட்டு தானே ஆகணும். இயற்கை நினைத்து விட்டால் யாரும் தடுக்கவே முடியாது. அவ்வளோதான். 2 நாள் தட்டி எடுத்துச்சுன்னா என்ன எல்லாத்தையும் பூட்டி வச்சுக்குவீங்களா? என்ன பண்ணீங்க? கொண்டு போய் அப்படிசா அந்த பக்கம் அங்கிட்டு மாப்பி ஊப்பி காப்பியில் கொண்டு போய் எங்கேயா சேமிச்சு வைப்பீங்களா? 4 இட்லிக்கு மேலே சாப்பிட முடியாதுயா. ஏன் இப்படி பண்ணுறீங்க? புரிஞ்சுங்கய்யா. இயற்கை நினைத்தால் எல்லாமே வளமே. அதனால் இயற்கையிட்ட வேண்டுங்க. மழையாக பொழிஞ்சு எந்த வாயில் அவங்க தண்ணி திறக்க மாட்டேன்னு சொன்னாங்களோ, மழை கொட்டி தண்ணியாக திறந்து விட்டுறணும். அவ்வளோதான். எம்பெருமான் நினைச்சிட்டா வேலை முடிஞ்சு. அதனால் எல்லாரும் பிரார்த்தனை செய்து கொள்ளுங்கள். போகிற ஓக்க பார்த்தா இந்த விவேக் தான் சொல்லுவார், டேய் நீங்கள் வேற பொங்கல் கொண்டாடி தயாரிட்டிருக்கீங்க, இங்கே உங்களுக்கு போகியே இல்லை போல இருக்க அப்படிம்பார். அந்த மாதிரி ஆடி 18க்கு திருச்சியில் மணல் தான் இருக்கும் போல இருக்குது, தண்ணி இருக்கிற மாதிரி எனக்கு ஒன்றும் தெரில. அதனால் ஆடிப்பெருக்கு பெருக வேண்டும் என எம்பெருமானிடம் வேண்டிக் கொள்ளுங்கள். இது ஒரு அசாத்தியமான ஒரு நம்பிக்கை. இந்த ஆடிப்பெருக்கில் புது வெள்ளம் கல்கி பொன்னியின் செல்வனை ஆடிப்பெருக்கிலிருந்து தான் ஆரம்பிப்பார். ஆடி பெருகும். அதனால தான் பெருகி வரக்கூடிய நீரே உலகுக்கு ஆதாரம். தண்ணியை சேமிக்க மறந்த எந்த ஒரு நாடும் உருப்டதா வரலாறு கிடையாது. இந்தியா அந்த லிஸ்ட்ல வந்துடும் போல இருக்குது. முடிஞ்ச அளவுக்கு தண்ணியை சேர்த்துங்க. அவங்க தண்ணி திறக்கல, இவங்க தண்ணி திறக்கலங்கிறீங்களா? ஏன் நம்ம ஊர் ஏரி குளம் கம்மாயி இதெல்லாம் தூர்வாரி மழை பெஞ்சா தண்ணி நிற்கிற மாதிரி தான் ரெடி பண்ணி வைக்கல. இருக்கிற மணெல்லாம் நம்மளே கொள்ளை அடிச்சிடறோம். அப்புறம் எப்படி ஆற்றுல தண்ணி நிற்கும்? இருக்கிற ஏரியெல்லாம் நம்மளே பூரா போய் பாருங்க, எல்லாம் முள்ளுக்காடாக கிடக்குது. எப்போ ஃப்ளாட்டு போடலான்னே காத்திருக்கிறோம். அப்புறம் எங்கிட்ட இருந்து அங்கே தண்ணி நின்று நம்ம உருப்பிட்டு
இதையே யாரும் கேட்க மாட்டீங்கன்னு எனக்கு தெரியல. கேரளா தண்ணி திறக்கல, ஆந்திரா தண்ணி திறக்கல, கர்நாடகா தண்ணி திறக்கலன்னு போராடுறீங்களே, ஏன் தமிழ்நாட்டில் இருக்கிற ஏரி குளமெல்லாம் ராஜராஜ சோழ காலத்தெல்லாம் கர்நாடகா தண்ணி திறக்கலாம் போராடிக்கிட்டா இருந்தாங்க? இல்லை ஏன் அன்னைக்கு இந்த அரசியலும் இல்லைன்னு வச்சுங்க, கர்நாடகா வந்து அது பாட்டு காவேரி பாய்ச்சி வந்துகிட்டு இருந்தது. ஆனால் நீர் மேலாண்மை அப்படின்னு ஒரு விஷயத்தை கடைபிடித்தார்கள். நீங்க அதெல்லாம் யோசிக்கவே மாட்டேங்கிறீங்க. எப்பதான் எங்களுக்காக யோசிப்பீங்கன்னே தெரியல. உங்களுக்காகவே யோசித்து கொண்டிருக்கும் அரசியல்வாதிகளே, ஒரு நாளாவது எங்களுக்காக யோசிங்க. நாங்க ஓட்டு போட்டதே உங்க தலையெழுத்தெல்லாம் தயவு செஞ்சு மக்களுக்காக யோசிங்க. இனிமேலாவது மாற்றி எடுத்துட்டு வாங்க. அரசியல்னாலே உட்காந்து வெட்டிநாயம் பேசுறது, அடுத்தவங்களை குறை சொல்றது. எங்க ஆட்சியில் பார்த்தீர்களா, நாங்கள் என்ன செய்தோம், போன ஆட்சியில் பார்த்தீர்களா, முந்தானத்து பார்த்தீர்களா, முக்காடு போடும்போது பார்த்தீர்களா, இப்படியே பேசிக்கிட்டு இருக்காம போய் ஏதாவது வேலை செய்யறதுக்கு உண்டான வேலையை செய்யுங்க. உங்க ஊர்ல இருக்கிற உங்க மாவட்ட செயலாளர்லாம் சொல்லி, ஏப்பா நம்ம ஊர்ல இருக்கிற அந்த ஏரியை பூரா தூர்வாருங்க, நம்ம கட்சி தொண்டர்கள்லாம் கூப்பிடுங்கப்பா, எல்லாரும் ஒன்று சேர்ந்து ஒரு இடத்துல வந்து ஏரியை தூர்வாங்க. நீங்க கம்மா குட்டை எத்தனை ஆக்கிரமிப்புகள் இருக்குது எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணுங்க. அதெல்லாம் பண்ணி நீர் மேலாண்மையை கொண்டு வாங்க. நமக்கு நாமே இன்னும் 10 ஊருக்கு தண்ணி கொடுக்கலாமே. அதெல்லாம் விட்டுறோம். ஏன் தெரியுமா, நம்ம கட்சிக்காரனே பூராத்தையும் ஆட்டை போட்டு வச்சிருக்கிறானே, போய் கேட்டால் அங்கெல்லாம் சங்கடம் வரும். அந்த மாதிரி தான் எல்லா கட்சியும் பண்ணுது. நல்லவர்கள் என்று எனக்கு தெரிந்து ஒருத்தவர்கள் கூட கண்ணுக்கு தெரிந்த வரைக்கும் காணும். அதனால தயவு செய்து நீங்க இந்த நீர் மேலாண்மையை கொண்டு வர வேண்டும் என எம்பெருமானிடம் நான் பிரார்த்தனை பண்றேன். நீங்களும் பிரார்த்தனை பண்ணீங்க. வாங்க திதி நாமயோகம் கரணம் என்ன சொல்கிறது பஞ்சாங்கம் பார்ப்போம். 9-13 வரைக்கும் பஞ்சமி, அதன் பின்பு சஷ்டி, இரவு 9-6 வரைக்கும் உத்தரட்டாதி, அதன் பின்பு ரேவதி, இரவு 9 மணி வரைக்கும் சுகர்மம், அதன் பின்பு திருதி, காலை 9:40 வரைக்கும் கௌளவம். மிதுனத்தில் செவ்வாய், சூரியன் புதன் குரு கடகத்தில் குரு உச்சம், கேது சிம்மத்தில், சுக்கிரன் நீச்சம் கன்னியில், ராகு கும்பத்தில், சனி சந்திரன் மீனத்தில். வாங்க 27 நட்சத்திரங்களுக்கு உண்டான பஞ்சபட்சி ராசி பலன்களை பார்க்கலாம். அஸ்வினி, பரணி, கார்த்திகை, ரோகிணி, மிருகசிரிசம் உங்களுடைய பக்ஷி வல்லூர். முதல் ஜாமம் உங்கள் பறவை துயில் 25% காரிய வெற்றி. இரண்டாம் ஜாமம் உங்கள் பறவை அரசு 100% காரிய வெற்றி. முக்கியமான வேலை இருந்தால் இந்த நேரத்தில் செய்து கொள்ளுங்கள். மூன்றாம் ஜாமம் உங்கள் பறவை நடை 50% காரிய வெற்றி. நான்காம் ஜாமம் உங்கள் பறவை ஊன் 75% காரிய வெற்றி. ஐந்தாம் ஜாமம் 6ஆம் ஜாமம் இரண்டுமே சிறப்பாக இல்லை. அதனால் முக்கியமான வேலைகள் இருந்தால் பிறகு பார்த்து கொள்ளலாம். 7ஆம் ஜாமம் உங்கள் பறவை அரசு வேலையில் இருக்கிறது 100% காரிய வெற்றி. 8ஆம் ஜாமம் உங்கள் பறவை ஊன் 75% காரிய வெற்றி. 9ஆம் ஜாமம் உங்கள் பறவை துயில் உங்களுக்கு 25% மட்டுமே காரிய வெற்றியை தரும். நீங்கள் ஏதாவது முக்கியமான வேலை கிளம்புறீங்க அப்படின்னா பிரம்ம முகூர்த்தத்தில் கூட செஞ்சுக்கலாம். ஏன்னா பிரம்ம முகூர்த்தம் 50% வெற்றி நடையில் இருக்குது. அதற்கு முன்பாக நீங்கள் புதிய விஷயங்களை துவங்க வேண்டாம். புதுசாக ஒரு ட்ராவலிங் போகிறோம் அப்படின்னா அதை துவங்க வேண்டாம். திருவாதிரை, புனர்பூசம், பூசம், ஆயில்யம், மகம், பூரம் உங்களுடைய பக்ஷி ஆந்தை. ஆந்தை படுபட்சி. திங்கட்கிழமை அன்னைக்கு முக்கியமான வேலைகள் ஏதேனும் இருந்தால் தவிர்த்து விடுங்கள். செவ்வாய்க்கிழமை பார்த்து கொள்ளலாம். அன்றாட வேலைகளை மட்டும் செய்யுங்கள். இறை வழிபாட்டை மேற்கொள்ளுங்கள். உத்திரம், அஸ்தம், சித்திரை, சுவாதி, விசாகம் உங்களுடைய பறவை காகம். முதல் ஜாமம் உங்களுக்கு சிறப்பாக இல்லை. அதனால் காலையில் நேரத்தில் முக்கியமான விஷயங்களெல்லாம் நீங்கள் கொஞ்சம் தள்ளி போட்டுறது பெட்டர். இரண்டாம் ஜாமம் துயில். அதனால் முதல் 2 ஜாமங்களும் முக்கியமான வேலைகளை தள்ளி போட்டுட்டு 3ஆம் ஜாமம் சிறப்பாக இருக்கிறது. உங்கள் பறவை அரசு வேலையில் இருக்கிறது 100% காரிய வெற்றி. 4ஆம் ஜாமம் நடை 50% காரிய வெற்றி. 5ஆம் ஜாமம் ஊன் 75% காரிய வெற்றி. 6ஆம் ஜாமம் துயில் உங்கள் பறவை 25% மட்டுமே வெற்றியை கொடுக்கும். 7ஆம் ஜாமம் உங்கள் பறவை நடை 50% மட்டுமே காரிய வெற்றியை கொடுக்கும். 8ஆம் ஜாமம் உங்கள் பறவை சிறப்பாக இல்லை. 9ஆம் ஜாமம் உங்கள் பறவை சிறப்பாக இருக்கிறது. அரசு வேலை செய்ய இருக்கிறது. முக்கியமான வேலைகள் இருந்தால் இந்த நேரத்தில் தூங்குங்கள். பிரம்ம முகூர்த்தத்தில் நல்ல ஒரு வெற்றியை கொடுக்கும். 10ஆம் ஜாமம் உங்கள் பறவை ஊன் 75% காரிய வெற்றி. ஸோ முக்கியமான வேலை இருக்குது அப்படின்னா இந்த நேரத்தை நீங்கள் தாராளமாக பயன்படுத்தலாம். மிகப்பெரிய வெற்றியே கிடைக்கும். அனுஷம், கேட்டை, மூலம், பூராடம், உத்திராடம் உங்களுடைய பட்சி கோழி. முதல் ஜாமம் உங்கள் பறவை சிறப்பாக இருக்கிறது. அரசு வேலை எடுக்கக்கூடிய காரியம் 100% வெற்றி. நீங்கள் எங்கேயாவது கிளம்பணும் அப்படின்னா கொஞ்சம் முன்னாடியே இந்த பிரம்ம முகூர்த்தத்தில் கொஞ்சம் முன்னாடியே முதல் ஜாமத்திலேயே கிளம்பிடுறது அப்படிங்கிறது நல்ல விஷயம். இரண்டாம் ஜாமம் நடை உங்களுடைய பறவை 50% வெற்றி. 3ஆம் ஜாமம் ஊன் உங்களுடைய பறவை 75% வெற்றியை கொடுக்கும். 4ஆம் ஜாமம் உங்கள் பறவை சிறப்பாக இல்லை. 5ஆம் ஜாமமும் உங்களுக்கு சிறப்பாக இல்லை. ஸோ முக்கியமான வேலைகள் இருந்தால் அடுத்த ஜாமத்தில் பார்த்து கொள்ளலாம்.
6ஆம் ஜாமம் உங்கள் பறவை ஊன் எடுக்கக்கூடிய காரியம் 75% வெற்றியை கொடுத்துவிடும். 7ஆம் ஜாமம் உங்கள் பறவை துயில் 25% மட்டுமே காரிய வெற்றியை கொடுக்கும். 8ஆம் ஜாமம் உங்கள் பறவை நடை 50% காரிய வெற்றியை கொடுக்கும். 9ஆம் ஜாமம் உங்கள் பறவை சிறப்பாக இல்லை. 10ஆம் ஜாமம் சிறப்பாக இருக்கிறது. பிரம்ம முகூர்த்தம் அருமையான வேலை. முக்கியமான வேலைகள் இருந்தால் இந்த பிரம்ம முகூர்த்தத்தை துவங்குங்கள். வாழ்க்கை மிகப்பெரிய ஒரு வெற்றியை கொடுக்கும். திருவோணம், அவிட்டம், சதயம், பூரட்டாதி, உத்திரட்டாதி, ரேவதி உங்களுடைய பக்ஷி மயில். முதல் ஜாமம் ஊன் 75% காரிய வெற்றி. 2ஆம் ஜாமம் சிறப்பாக இல்லை. 3ஆம் ஜாமம் துயில் 25% வெற்றி. அதனால் 2ஆம் ஜாமம் 3ஆம் ஜாமம் ரெண்டையுமே தவிர்த்து விடுவது மிக மிக சிறப்பு. 4ஆம் ஜாமம் மதியம் சிறப்பாக இருக்கிறது. அரசு வேலை செய்கிறது பறவை 100% காரிய வெற்றி. 5ஆம் ஜாமம் உங்கள் பறவை நடை 50% காரிய வெற்றி. 6ஆம் ஜாமம் மாலை வேலை ரொம்ப சிறப்பாக இருக்கிறது. 100% காரிய வெற்றியை கொடுத்துவிடும். 7ஆம் ஜாமம் ஊன் 75% வெற்றி. 8ஆம் ஜாமம் உங்கள் பறவை துயிலில் இருக்கிறது. 9ஆம் ஜாமம் நடை 50% வெற்றி. 10ஆம் ஜாமம் பிரம்ம முகூர்த்தம் சிறப்பாக இல்லை. முக்கியமான வேலை இருந்தால் நாளை பார்த்து கொள்ளலாம். இதுவரைக்கும் 27 நட்சத்திரங்களுக்கு உண்டான பஞ்சபட்சி ராசி பலன்களை பார்த்தோம். வாங்க நாம் தொடர்ந்து பயணிப்போம். நன்றி, வணக்கம். நான் உங்கள் தம்புரான் ரிஷபானந்தர்.